மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சாச்சு, மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சாச்சு. இது வந்து குழம்புக்கு மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஊறி வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இருந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டாச்சு. பாத்திரம் மட்டும் தான் தேய்ச்சி போட்டிருக்கிறேன். எண்ணெய் கவுண்டர் டாப் எதுவுமே க்ளீன் பண்ணலை. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். இதெல்லாம் ஊறி வரதுக்குள்ளே நான் வந்து மல்லித்தூள் ரெடி பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. மல்லித்தூள் எப்போவுமே நான் 1/2 கிலோ வாங்கி மிஷினில் தான் கொடுத்து ரெடி பண்ணுவேன். இந்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு செட் ஆகவே இல்லை. எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப போட்டதுக்கப்புறமே நல்லாவே பவுடராகி வரவே இல்லை. அடுத்த வாட்டி கண்டிப்பாக மிஷினில் தான் திரிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பாருங்கள், நான் நல்ல மிளகு வந்து பாட்டில் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போதும் கொஞ்சமாவது மிளகு சிந்தி தான் எடுக்கிறேன். மல்லித்தூள் கண்டிப்பாக அடுத்த வாட்டி மிஷினில் கொடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது சமையல் எல்லாமே முடிச்சாச்சு. குழம்பு சோறு எல்லாம் வச்சாச்சு. மீன் மட்டும் லாஸ்ட்டாக பொரித்து எடுத்துடலாம். நான் எப்போவுமே தோசைக்கல்லில் தான் மீன் பொரிப்பேன். இது வந்து எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. நமக்கு வந்து மீன் பொரிக்கும் போது எப்போவுமே எண்ணெய் வரும்ல, அப்படி வேஸ்ட் ஆகாது. அப்படி தோசைக்கல்லில் தான் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். நான் அதிலே ஆம்லேட்டும் போட்டு எடுத்தாச்சு. இந்த ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு எல்லாம் போடாமல் பொரிச்சாலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கிச்சனையும் நல்லா கூட்டி விட்டாச்சு. இனி நைட்டு 7 மணிக்கு முன்னாடிக்கு கிச்சனுக்கு வர தேவையே இல்லை.